விழிப்புணர்வுன்னா என்ன தெரியுமா? நம்ம மனசை கவனிக்கிறது தான் விழிப்புணர்வு. நமது மனதை விழிப்பாக கவனிக்கணும். அடிப்படையான விழிப்புணர்வு அதுதான். மனசில் என்ன யோசிக்கிறோம், என்ன காட்சிகள் வருகிறது, என்னென்ன மாதிரியான உணர்வுகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசை உத்து பார்க்கணும். 360 டிகிரி கேமரா போல் 24 மணி நேரமும் ஒரு கேமரா எப்படி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்முடைய மனசில் என்ன எண்ணங்கள் வருகிறது, என்ன காட்சிகள் வருது, என்ன நினைவு வருது, என்ன யோசனை வருது, ஏன் இன்றைக்கி அந்த மாதிரி யோசனை வரல, அன்றைக்கி நல்லா வந்ததே, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தீவிரமாக ஒத்து கவனிக்கணும். அதான் விழிப்பாக இருக்கணும். மனசில் என்ன வருது, என்ன வந்து போகுது அப்படிங்கிறத விழிப்போடு பார்க்கணும். ஏன்னா மனசுங்கிறது எதுன்னா நம்முடைய உடம்போட உடல் உணர்வுகளை நாம் தெரிந்து கொள்கிற உடல் என்கிற அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எட்டி பார்க்குற ஜன்னல் தான் நம்ம மனசு. உடல் என்கிற ஒரு வீட்டில் உள்ள ஜன்னல் தான் அந்த கதவு தான் அந்த மனசு. அந்த கதவு திறந்தால் தான் உள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரிய முடியும். அதாவது உடம்பில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஊடகம் அதுதான் மனசு. அதனால் மனசில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நாம் என்ன பார்க்க போகிறோம், எது நமக்கு தெரியுது, உடம்பில் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது அதை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம்? மனசு வழியாக தெரிஞ்சுக்கலாம். மனசில் ஏதாவது மாற்றம் நடக்குதா, அப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த மாற்றம் என்பது நம்ம உடம்பில் நடந்திருக்கு. அதனால தான் உடம்பை உத்து கவனிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? மனசை உத்து கவனிக்கணும். அதான் விழிப்புணர்வு. உடலில் நடக்கிற மாற்றங்களை கவனிக்கணும். உடலில் நடக்கிற முன்னேற்றங்களை கவனிக்க வேண்டும். உடம்பில் நடக்கிற ஏற்ற இறக்கங்களை கவனிக்க வேண்டும். உடல் நிலையில் உள்ள ஏற்ற இறக்கங்களை கவனிக்க வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு. அப்போ அதை நம்ம எங்கே பார்க்கணும்? தெளிவாக எங்கே பார்ப்போம்? மனசு வழியாக தான் பார்ப்போம். நம்ம உடம்புல என்ன நடக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுப்போம்னா மனசு வழியாக தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி என்ன உடம்பு சரியாக இல்லையே, வயிறு வலி சரியா, ஏதோ வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு ஹீட்டாக இருக்குது, மந்தமாக இருக்குது, சோர்வாக இருக்குது, ஏன் என்ன காரணம் அப்படின்னு மனசு யோசிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல இருக்கிறத மனசு வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனசு சொல்லுது, இந்த மாதிரி உன் உடம்புல ஹீட்டாக இருக்குது, வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு பாரு, சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு மனசு வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ விழிப்புணர்வுன்னா என்ன தெரியுமா? உடம்பை பார்த்துக்கிறது தான். உடம்பில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, உடலில் என்ன நடைபெறுகிறது என்பதை விழிப்பாக கவனிக்கின்ற உணர்வு தான் விழிப்புணர்வு. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இன்னும் ஈஸியாக பார்க்கணுன்னா மனசில் என்ன எண்ணங்கள் வருகிறது, அப்படி என்ன உணர்வு. எண்ணங்கிறது என்னது? உணர்வு தான். எண்ணங்கிறது ஒரு உணர்வு. சிந்தனை என்பது ஒரு உணர்வு. நினைவுகள் என்பது ஒரு உணர்வு. அந்த மனசில் ஏற்படுகிற உணர்வு என்பது நம்ம உடம்பில் தான் ஏற்படுது. அதை தான் நம்ம மனசு வழியாக பார்க்குறோம். அப்போது மனசு பேசுதில்ல, மனசு பேசுகிறது நமக்கு மட்டும் தான் கேட்கும். நம்ம மனசு பேசுகிறது நமக்கு மட்டும் தான் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்குறது மைண்ட் வாய்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த மனசோட ஒலிகளை கேட்குறீங்க பாருங்கள், அதை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அதை நீங்கள் கேட்காம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. உங்கள் உடம்பு பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லவே இல்லை. உங்கள் உடல் உணர்வுகளை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. உங்கள் மனசு பேசுகிறத நீங்கள் கேட்குறதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு காது கேட்கலன்னு அர்த்தம். அப்போது காது நல்லா கேட்கணுன்னா உங்கள் மனசு பேசுகிறத கேளுங்க. அதோட ஆரம்பமே உங்ககிட்ட தான் இருக்குது. மனசு பேசுவதை நல்லா கேட்கணும். மனசுக்குள்ளே வர காட்சிகளை நல்லா பாருங்கள். மனசுக்குள்ளே என்ன காட்சியெல்லாம் வருது அதை நல்லா பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். நல்லா கண்ணு தெரியணுமா? உங்கள் மனசு பேசுகிறத, உங்கள் மனசில் வர காட்சிகளை நல்லா பாருங்கள். நினைவுகளை பாருங்கள். கடந்த கால நினைவுகளை பாருங்கள். நிகழ்காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பாருங்கள். அந்த காட்சி மனசுக்குள்ளே நிறைய காட்சி வந்து போகும். அந்த காட்சிகளை ஒத்து பாருங்கள். அதான் விழிப்புணர்வு. அதே மாதிரி அது பேசுகிற ஒலிகள், அதை நல்லா கேளுங்க. காது நல்லா கேட்கும். உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு கவனமே இல்லை அப்படின்னா, எதை வச்சு ஒருத்தருடைய உடம்பு மேலே அவருக்கு கவனம் இல்லை அப்படின்னா, உடம்பை அழிச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு கவனம் இல்லைன்னு அர்த்தம். உடல் கவனம்னாலே அதில் ஒரு அக்கறை இருக்கணும். அதுக்கு பேர் தான் கவனம். கவனிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்ன நோக்கத்தோடு நீ உன் உடம்பை கவனிக்கிற, எனது உடலை நான் அழிக்கின்ற நோக்கத்தோடு நான் எனது உடலை கவனிக்கிறேன் அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கவனம் இல்லை. நல்ல மது அருந்துகிறீர்கள், புகைப்பிடிக்கிறீர்கள், மாமிச உணவு உண்கிறீர்கள், தானிய உணவு உண்கிறீர்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற நோய்களை தருகிற உணவுகளை உண்கிறீர்கள் என்றால் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு கவனம் இல்லை, உங்கள் மனசு மேலே உங்களுக்கு கவனம் இல்லை, விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. யாருக்கெல்லாம் விழிப்புணர்வு இல்லைன்னா, யார்
இந்த உடம்பை கெடுத்துக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றாங்களோ, உடற்பயிற்சி செய்வதில்லையோ, உணவில் கட்டுப்பாடு எதுவும் கடைபிடிப்பதில்லையோ, அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்ற அர்த்தம். அதனால் விழிப்புணர்வுனா என்னென்னா, உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, உங்கள் மனசை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, மனசில் உள்ள விஷயங்களை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க, என்ன நோக்கத்தோடு கவனிக்கிறீங்க, உங்கள் உடம்பை என்ன நோக்கத்தோடு கவனிக்கிறீங்க. உடம்பை அழிச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறீங்களா, உடம்பை துன்பப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்படுற ஒரு சைக்கோவாக நீங்கள் இருக்கீங்களா? சைக்கோக்கள் யாரெல்லாம் சைக்கோன்னா, இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க பாருங்கள், அவங்க அத்தனை பேரும் சைக்கோக்கள். இந்த உலகத்தில் சைக்கோக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு கோடி இல்லை, 2 கோடி இல்லை, நூற்றுக்கணக்கான கோடி. அதாவது உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் 750 கோடி சைக்கோக்கள் இருக்காங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த தானிய உணவுகளை எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? தானிய உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம். அப்புறம் மாமிச உணவுகள் என்பது நோய்களுக்கு காரணம். அப்படின்னா இதெல்லாம் நம்ம உடம்பையே நாம் துன்பப்படுத்தி நோய்களை வர வச்சு, அதன் மூலம், அதாவது நோய் வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பிரியாணியை சாப்பிடுவேன், ஐஸ்கிரீமை சாப்பிடுவேன், அந்த இறைச்சியை சாப்பிடுவேன், மீனை சாப்பிடுவேன்னு நினைக்கிறாங்கல்ல. இட்லி, பூரி, பொங்கல், எனக்கு இதுதான் முக்கியம், என் உடம்புல நோய் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தனது உடலையே துன்பப்படுத்தி கொண்டு சந்தோஷம் அடைகிற இவர்கள் அனைவருமே சைக்கோக்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளோ சைக்கோக்கள் இருக்காங்க பாருங்கள். 750 கோடி பேருக்கு மேலே சைக்கோக்கள் நிரம்பிய உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது சைக்கோக்களின் உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மனுஷங்களாக இருக்கணுமா, சைக்கோவாக வாழணுமா? சைக்கோவோட உலகம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த உலகம் சைக்கோவோட உலகம். சைக்கோக்கள் தான் விமானத்தில் பறப்பாங்க, விண்வெளிக்கு போவாங்க. விண்வெளிக்கு போகிறாங்கள இவங்க எல்லாருமே சைக்கோக்கள். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மனநோயாளிகள், வன்முறை வக்கர புத்தி உள்ளவர்கள், தனது உடலையே துன்பப்படுத்தி இன்பம் காணுகிற வக்கர உணர்வு உடையவர்கள். தனது உடலையே துன்பப்படுத்துகிறவங்க மற்றவங்க உடலையும் துன்பப்படுத்துவாங்க. அதனால் இந்த உலகங்கிறது நம்ம இப்போ சைக்கோவாக வாழ்ந்துட்டுருக்கோம். மனுஷங்களாக வாழ்கிறது இந்த உலகத்தில் மனுஷங்களாக வாழ முடியாது. வாழணுன்னா சைக்கோவாக மாறிடணுங்கிற மாதிரி தான் இப்போ மக்கள் எல்லாம். வேறு வழியே இல்லை, உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணுங்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே தங்களை சைக்கோவாக மாற்றிக்கொண்டார்கள். ங்கிறது என்னன்னாக்கா, இவ்வளோ நோய்கள் நடக்குதுன்னா அது சைக்கோக்களுடைய உடம்பில் உள்ள பிரச்சனை, சைக்கோக்களுடைய பிரச்சனை. அது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை. வக்கர உணர்வுடையவர்களுக்கு தான் நோய்கள் வரும். தனது உடலையே துன்புறுத்தி இன்பம் காணுகிற, அதாவது தனது உடலுக்கு நோய்களை வரவழைக்கிற உணவுகளை உட்கொண்டு அதன் மூலம் இன்பம் அடைகிற வக்கர புத்தி உடைய சைக்கோக்களுடைய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மலாம் சைக்கோக்களாக இருக்கிறோம். அதனால் நம்மலாம் எப்போ மனுஷங்களாக இருப்போம், நம்ம உடம்புல நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் தீங்கான உணவோ அதை தவிர்க்கிறோம் பாருங்கள். தவிர்த்து விட்டு வாழ்வது, உடற்பயிற்சி செய்வது, இதெல்லாம் மனுஷத்தன்மையோடு இருக்கிறது. ஆனால் மனிதர்களாக வாழ்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டம். மனிதத்தன்மையோடு இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நோய்ங்கிறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா இது யாருடைய பிரச்சனை? மனுஷங்களோட பிரச்சனை இல்லை, சைக்கோக்களுடைய பிரச்சனை. சைக்கோவாக மாறிவிட்ட மனுஷங்களோட பிரச்சனை தான் நோய்கள். ஏன்னா சைக்கோவாக மாறினால தான் நம்ம உடம்புல நோய் வந்தது. தனது உடலையே துன்புறுத்தி இன்பம் காணுகிற மனுஷங்களுக்கு தான் இந்த மாதிரி நோய்கள் வரும். தனது உடலுக்கே நோய்களை வரவழைக்கிற உணவுகளை உண்பது, செயல்களை செய்வது. இன்றைக்கி சாலையில் நடக்கிறோம், 10 லட்சம் பேர் சாகுறாங்க. போக்குவரத்து வாகனங்கள், இதுக்கெல்லாம் நம்ம வேகமாக போகிறதுக்கு அனுமதித்து விட்டோம். நம்மலாம் சைக்கோக்கள். நம்மளையே துன்புறுத்தி நம்மளையே சாகடிக்கிற இந்த வாழ்க்கையை நாம் தான் உருவாக்கணும். அப்போல்லாம் நம்ம சைக்கோ தானே நாமெல்லாம். அப்போ சைக்கோக்களுடைய பிரச்சனை. விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்கல்ல, இது யாருக்கு? மனுஷங்களுக்கு ஏற்படலை, சைக்கோக்களுக்கு சைக்கோவாக மாறிவிட்ட மனுஷங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை. குற்றங்கள்லாம் நடக்கணும், கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, இதெல்லாம் சைக்கோத்தனமான சைக்கோவாக மாறிவிட்ட மனுஷங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் குற்றங்கள், நோய்கள், இதெல்லாம் சைக்கோவாக மாறிவிட்ட மனுஷங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணுன்னா மனுஷங்களாக மாறிடுங்க. மனுஷங்களாக மாறிட்டாலே இந்த பிரச்சனையெல்லாம், மனுஷங்களுக்கு நோய்கள் வராது, மனுஷங்க வாழ்க்கையில் குற்றங்கள் நடக்காது, மனுஷங்க நேர்மையாக தான் இருப்பாங்க. யார் ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்கன்னா சைக்கோவாக மாறிவிட்ட மனுஷங்க தான் ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, நேர்மை இல்லாமல் நடப்பாங்க. தனி உடைமை நடைமுறை, தன்னை மட்டும் பார்த்துப்பாங்க, தன்னை மாதிரி தான் மற்றவங்க. பொது உடைமை ஏற்றுக்க மாட்டாங்க. சைக்கோக்களுக்கு பொது உடைமை என்பது பிடிக்காது. அதனால் சைக்கோக்களுக்கு அமைதி பிடிக்காது, அமைதியின்மை தான் பிடிக்கும். சைக்கோக்களுக்கு அழிவு தான் பிடிக்கும்.
அப்படி அதன் மூலம் இது சைக்கோக்களுடைய உலகம். அது தன்னைத்தானே துன்புறுத்தி தனது உடலை துன்புறுத்தி நோய்களை வரவழைத்து அதன் மூலம் இன்பம் காணுகிற உலகமாக இருக்கிறது. அதனால் விழிப்புணர்வுங்கிறது என்னென்னா, விழிப்புணர்வு நமது உடலை ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும். நம்ம உடம்புல நம்ம வாழ்க்கையை ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறைகளை ஆக்கப்பூர்வமாக கவனிக்கணும். நம்ம உடம்புக்கு தீங்கு எதுவும் ஏற்படுகிற செயல்களை நம்ம தெரிஞ்சு செஞ்சிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு நம்ம உடம்புக்கு தீங்கான செயல்களை நாமே செஞ்சிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு தீங்குன்னா அதை தவிர்த்து விட வேண்டும். இது தீங்கு தான் தெரியுது, ஆனால் நான் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேனே. டீ குடிக்கிறது கேடு தான், வெள்ளைச்சீனி கலந்த அந்த டீயை குடிக்கிறது கேடு தான், வெள்ளைச்சீனி கலந்த காப்பி குடிக்கிறது கேடு தான், சிகரெட் பிடிக்கிறது கேடு தான், ஆனால் நான் இதுக்கு அடிமையாயிட்டேனே அப்படின்னா விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். அந்த விழிப்பாக நீ உன்னால் இருக்க முடியவில்லை. உனது உடலை உன்னால் பாதுகாக்க முடியவில்லை. உன் வீட்டை 4 பேர் திருடிட்டு போகிறாங்க, நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்போ நீ பார்த்துட்டாலே அது உன் கண்ணுக்கு தெரியுது, திருடுறாங்கன்னு தெரியுது. ஆனால் நீ அதை தடுக்க மாட்டேங்கிற, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை, பாதுகாக்கணுங்கிற அந்த உணர்வு உனக்கு இல்லை. விழிப்புணர்வுனா என்ன அர்த்தம்னா பாதுகாக்கின்ற உணர்வு என்று பொருள். பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை உடைய உணர்வு தான் விழிப்புணர்வு. அதனால் எல்லாமே உன் உடம்புல என்ன நடக்குன்னு தெரியும், நீ என்ன செய்கிறங்கிறது தெரியும். ஆனால் உன்னால் கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, தடுக்க முடியல. உடம்பை நோய்கள் வரவழைக்கிற உனது உடலை அழிக்கின்ற செயல்களை நீ செய்கிற. ஆனால் உன்னால் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பாதுகாக்க முடியல. அந்த விழிப்புணர்வுங்கிறது பாதுகாக்கின்ற உணர்வு என்று தான் அர்த்தம். அதனால் மனசை கவனிக்கணும், மனசை உத்து கவனிக்கணும், மனசில் வர எண்ணங்களை கவனிக்கணும், அதோட காட்சிகளை ஒலிகளை கவனிக்க வேண்டும். மனசில் வருகிற எண்ணங்கள், காட்சிகள் அதெல்லாம் விழிப்போட பார்க்கணும். மனசில் நடக்கிற மாற்றங்கள், மனதில் நடக்கிற மாற்றம் தான் உடம்பில் நடக்கிற மாற்றம். உடம்பில் என்ன மாற்றம் நடக்குமோ அதை மனதின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். மனதில் ஏற்படுகிற மாற்றம், ஏதோ மனசில் ஒரு மாற்றம்னா அது உடம்பில் நடக்கிற மாற்றமாக புரிந்து கொள்ள வேண்டும். உடல் உணர்வுகளை தெளிவாக சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடியதுதான் அந்த மனம் என்பது ஒரு நோய் தான். இருந்தாலும் அந்த நோயவே நாம் இன்னும் நமக்கு பயனுள்ள வகையில் நம்ம மாற்றிக்கிட்டோம். மனங்கிறது பிற உயிர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், சிலவர்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் மனுஷங்களுக்கு மட்டுமே இந்த மனம் என்கிற நோய் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அது ஒரு நோய் தான். அந்த நோயவே நம்ம இன்னும் சிறப்பாக நம்ம பயன்படுத்தி அந்த மனம் தான் நம்ம மனுஷங்களாக மாறினதுக்கே காரணம். இன்றைக்கி நம்ம பாதுகாப்போடு இருக்கோம் அப்படின்னா, உணவுச் சங்கிலிருந்து விடுபட்டு பாதுகாப்போடு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த மனம் எனும் நோய் தான் காரணம். அதனால் மனசை உத்து கவனிக்கணும். ஒரு நோயாளியை உத்து கவனிப்பாங்கள்ல, ஒரு மனம்ங்கிறது ஒரு நோய் அப்படின்னா மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாம். மனுஷங்க எல்லாருமே மனம் எனும் நோயாலே பாதிக்கப்பட்டவங்க. நாம் எல்லாருமே மனநோயாளிகள் தான். மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட மனநோயாளிகள். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த நோயாளிகளை எப்படி பார்த்துப்பாங்க? உனக்கு என்ன வேணும், படுக்கையில் வச்சுட்டு ரொம்ப கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஆகுதா, என்ன ஆச்சுப்பா சொல்லு, ஏதாவது இப்போ நல்லா இருக்கா உடம்பு அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க தானே. நோயாளியை கவனிக்கலைன்னா என்ன ஆகும்? சீக்கிரமாக செத்து போயிடும். அதே மாதிரி தான் நம்மளாம் மனநோயாளிகள். அதனால் நாமளே கவனிச்சிக்கணும், உத்து கவனிச்சிக்கணும். அப்போ சொந்தக்காரங்க, அம்மா அப்பா, எதுக்கு இந்த உறவு முறையெல்லாம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பார்த்துக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏன்னா நம்மளாம் நோயாளிகள். பிற உயிரினங்கள் நோயாளிகள் கிடையாது, அவங்கள கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாமெல்லாம் நோயாளிகள். அதனால் நம்மளை கவனிச்சிருக்கா தான் நம்ம குடும்பங்கிற அமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோம். நாம் மட்டுமே நம்மளை பார்த்துக்கிட்டா போதாது, நாம் மட்டுமே நம்மளை கவனிச்சிக்கிட்டா போதாது. நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கு நமக்கு உறவுமுறை தேவை. அம்மா அப்பா, அண்ணன் அக்கா தங்கச்சி, பாட்டி தாத்தா, இப்படி இந்த மாதிரியான உறவுமுறைகள் எல்லாமே சித்தப்பா சித்தி, மாமா அத்தை, பெரியம்மா பெரியப்பா, இப்படிப்பட்ட உறவுமுறையெல்லாம் நம்மளை உத்து கவனித்து நம்மளோட விழிப்புணர்வோடு பார்த்துக்கிறதுக்காக தான். அதான் விழிப்புணர்வுக்கான ஏற்பாடு தான். விழிப்புணர்வுனா என்ன? பாதுகாக்கின்ற உணர்வு. அந்த பாதுகாப்பதற்கான நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு. நாம் மட்டுமே நம்மளை பார்த்துக்க முடியாது, பிற உயிரினங்கள் பார்த்துக்கும். ஒரு ஆடோ மாடோ தன்னைத்தானே பார்த்துக்கும். ஆனால் நமக்கு அது மட்டுமே போதாது. ஏன்னா நாமெல்லாம் நோயாளிகளை பார்த்துக்கணுன்னா பிறருடைய உதவி தேவை, அப்படி தானே. அதனால் அந்த உதவி தான், அந்த உதவிக்கான ஒரு ஏற்பாடு தான் குடும்பம், கூட்டு குடும்பம், உறவுமுறைகள், அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இது போன்ற உறவுமுறைகள்லாம் நாமளே நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஏற்படுது அதை விழிப்போடு பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு. ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறாங்க. என்னப்பா பாட்டி கேட்பாங்க பேரங்கிட்ட, என்னப்பா உடம்பு எப்படி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்கே, ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு அந்த மாதிரி கவனிக்கிறாங்க.
அதுக்கு தான் இந்த உறவு முறைகள். வேறு யார் இப்போ ரோட்டில் யாரோ போகிறாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க அவங்க மனசுக்கு அவங்களுக்கு கவலையாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா அவங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்முடைய தம்பி தங்கச்சி பையன் பொண்ணு பேரன் பேத்தி இவங்களெல்லாம் நம்ம ஒத்து கவனிப்போம். பையன் ஏன் இன்றைக்கி ரொம்ப கவலையாக இருக்கான், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க உடம்புல நடக்கிற அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை ஒத்து கவனிப்போம். அதான் விழிப்புணர்வு. ஏதோ வயிற்று வலிக்குதா, ஒரு மாதிரியாக இருக்கேப்பா, வயிற்று வலிக்குதா எங்கே வலிக்குது, அந்த மாதிரி பாதுகாக்கின்ற உணர்வு, அதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை கடைபிடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் உறவு முறைகள், குடும்பம், சமூகம் என்கிற அமைப்பு.